இந்த தேங்காய் பத்திய வீடியோ போட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வீடியோ விவசாயிகள் ரோட்டில் தேங்காய்களை கொட்டி போராட்டம்னு போட்டது. அதுக்கப்புறம் போட்ட வீடியோ எல்லாம் உச்சியை தொட்டது தேங்காய் விலை, விண்ண தாண்டிச்சு தேங்காய் விலைன்னு போடுறதே தவிர தேங்காய் விலை குறைஞ்சிருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பியா அப்படின்னு கேட்கறது புரியுது. இன்னைக்கு அதனாலதான் உங்களை சந்தோஷப்படுத்தோம்னு ஒரு வழியா தேங்காய் விலை குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா தேங்காய் விலை குறையில. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விலைக்கு இன்னைக்கு தேங்காய் விலை வந்து போயிருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் தானவா இந்த வீடியோல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டோட்டலா 4 விஷயத்துல இந்த தேங்காய் வீடியோவை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு, தேங்காய் விலை ஏறினதை பத்தி. அதோட எப்பவுமே ஏறிட்டே இருக்குது, அது ஒண்ணும் புதுசு இல்ல. இன்னைக்கு என்ன விலை நிலவரத்துல இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தேங்காயில் நிறைய பேர் கேட்கறதுனா அவுட்டன்னா என்ன, தேங்காயில அவுட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம தேங்காயோட அவுட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவுட்டன்னா என்ன அப்படிங்கறத சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா, ஒரு தேங்காய் ஒரு கொப்பரை பேரைய வச்சு இப்ப 240 ரூபாய்க்கு நீங்க தேங்காய் இல்ல 200 ரூபாய்க்கு கொப்பரை விக்குது அப்படின்னு சும்மா அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். இன்னைக்கு 240 ரூபாய்க்கு விக்குது. அப்போ 240 ரூபாய்க்கு விற்கிறது போது அதை வச்சு நான் எப்படி தேங்காய் விலையை கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம அந்த கொப்பரை விலையை வச்சுட்டு தேங்காய் விலையை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது தேங்காய் எண்ணெய் விலை. நீ என்னப்பா எல்லாரும் வந்து நான் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, 400 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க, நீ எப்படி 360 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பேட்சோட நம்மளும் வந்து 400 ரூபாய்க்கு மேல தேங்காய் எண்ணெய் விலையை பண்ணிட்டோம். நம்ம எப்படி 360 ரூபாய்க்கு கொடுத்தோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன ரேட்டுக்கு தேங்காய் எண்ணெய் இப்ப கரெக்டா விற்க முடியும் அப்படிங்கறத வந்து அந்த விலை நிலவரங்கள் பருப்பை வச்சு தேங்காய் எண்ணெய் விலையை எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது பார்க்க போறோம். இன்னைக்கு மெயினா இந்த 4 விஷயத்த பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தேங்காவை பத்தி சில விஷயங்கள் நல்லா நிறைய பேச போறோம். ஏறுமா இறங்குமா, எப்ப இறங்கும் ஏறுமாங்கிறதுல நமக்கு பேச்சே இல்லை, எப்ப இறங்குங்கிறத கேள்வியே. அதை பத்தி நல்லா வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் என்னன்னா, எல்லா மாவட்டத்திலும் நான் சத்தியமே எதிர்பார்க்கல இத்தனை மாவட்டங்கள்ல இருந்து நம்மளை கூப்பிடுவீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சப்போர்ட் எங்களுக்கு நம்ம சேனல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முகவரித்தாளையோட தேங்காய் பிசினஸ் வந்து தேங்காயோட மேம்படுத்தணும்னு ஆரம்பிச்ச ஒரு நோக்கம் உங்க எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துக்குது, ஒரு இது சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுத்துடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு ஜாக்ஸி பிளாக். இன்னைக்கான ரேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரமா தேங்காய் ரேட் எப்படி இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுக்குது அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 20ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு தேங்காயோட கொப்பரையோட விலை பாத்தீங்கன்னா 230 ரூபா. 230 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 230 ரூபா இருந்தா இப்ப எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் 230 ரூபா வருதுன்னா, அவங்க வந்து எங்க களத்துல வந்து இப்ப தேங்காய் வந்து நாங்க கொப்பரை ப்ராசஸ் பண்ணி வைப்போம். அவங்க வந்து 230 ரூபாய்க்கே புடிச்சிருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்க மார்க்கெட்ல இருந்து 1 ரூபா 2 ரூபா இல்ல 3 ரூபா வரைக்கும் கம்மியா தான் பிடிப்பாங்க. அவங்க கொண்டு போய் டெலிவரி கொடுக்கும் போதுதான் அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் எவ்வளவோ தடவை சொல்லிக்கிறேன், இங்க வந்து ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. கோகனட்ல தேங்காய் தொட்டி தனி, மட்டை தனி, கொப்பரை ப்ராசஸ் தனி, அந்த கொப்பரை எடுத்துட்டு போறவங்க தனி, அதை கொண்டு போய் எண்ணெய் கொடுக்கறவங்க தனி, அந்த எண்ணெய் ஆட்டுறவங்க தனி, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தனித்தனியா சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து எங்க கிட்ட எடுத்துட்டு போற டீலர் மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா கம்மியா தான் எடுத்துட்டு போவாங்க. இப்ப 230 ரூபாய்க்கு இருந்ததா, இன்னைக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது கிட்ட பாத்தீங்கன்னா திங்கள் அந்த மாதிரி நேரத்துல 234 ரூபாய் ஒரே மட்டுமா பாத்தீங்கன்னா 4 ரூபாய் ஏறிடுச்சு. 234 ரூபாய்க்கு மார்க்கெட் போயிடுச்சு. எல்லாருமே வந்து தேங்காய் வந்து வித்தவங்க எல்லாம் ஐயோ அவசியம் 230 ரூபாயே அதிகம் நினைச்சு வித்துட்டோமே, இன்னும் ஒரு 2 நாள் வச்சிருந்தா வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி 234 ரூபாய்க்கு இன்னும் ஏறுமா, இவ்வளோ ரேட் போயிடுச்சு, இதுக்கப்புறமா ஏறுமா அப்படிங்கறதே வந்து டவுட்ல தான் இருந்தது. இந்த 234 ரூபாய் நேத்து வரைக்கும் மெயின்டைன் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில அதே 234 ரூபாய் 238 ரூபாயா மாறிடுச்சு. கிட்ட 2 நாள்ல 8 ரூபாய் மார்க்கெட் ஏறி இருக்குது. தேங்காயை பொறுத்த அளவுக்கு 1 ரூபா ஏறினாவே பெரிய டிஃபரன்ஸ், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா 8 ரூபா 10 ரூபாய் ஏறுதுங்கிற பட்சத்துல இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஹிஸ்டரியா தான் சொல்லணும்.
ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஹிஸ்டரியில சொல்றேன். இந்த ரேட் வந்து முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா கொப்பரை ப்ராசஸ் இங்க பொள்ளாச்சியும் சரி காங்கேயம் சரி யாருனாலுமே பண்ண முடியல. ஏன்னா பருவமழை வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன். பருவமழை தொடங்கினாவே பேசிக்கா வந்து ரேட் ஏறத்தான் செய்யும். ஆனா இங்க வந்து பருவமழை தொடங்காததுக்கு முன்னாடி இருந்து ரேட் ஏறிட்டு தான் இருந்தது. இப்ப தொடங்கின பிறகு அது வந்து டபுள் மடங்கா ஆரம்பிச்சிருச்சு. எனவே வந்து இன்னும் வந்து தேங்காய் விலை ஏறுந்தே எதிர்பார்க்கறாங்களே தவிர தேங்காய் விலை குறையிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு கடந்த ஒரு மாசமா ₹1 கூட தேங்காய் விலை இது வரைக்கும் குறையவே இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பச்சைக்காய் வந்து ₹65க்கும் கருப்பு காய் வந்து 67, 68க்கும் போயிட்டு இருந்தது. அதாவது கசங்கன்னு சொல்ற அந்த கருப்பு காய். இப்ப பாத்தீங்கன்னா அதே பச்சைக்காய் வந்து ₹70க்கும் கருப்பு காய் அதாவது கசங்கல் காய் பாத்தீங்கன்னா 73ல இருந்து 75 வரைக்கும் போகுது. இது வந்து இப்போதைக்கு முன்னாடி மார்க்கெட் டிசைட் பண்ணல. ஏன்னா மார்க்கெட்டே இன்னைக்கு தான் நான் வந்த கையோட உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்டேன். இனிமேல் தான் வந்து வியாபாரங்கிறது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் வந்து இனிமேல் தான் தெரியும். சொல்ல போனா பயங்கர ரேட்டா தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்ப வந்து நான் தேங்காய் பிசினஸ் குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்க எப்பவுமே வந்து ஒரு விஷயம் கம்மியா இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அதே வந்து பீக்ல இருக்கும்போது இல்ல ஷேர் மார்க்கெட் மாதிரிதான். அதாவது ஒரு எல்லாரும் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கம்மியா இருக்கும்போது வாங்கி ஹை இதுல வந்து வித்துருவாங்க. அதே வந்து நிறைய பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஹைல இருக்கும்போது நல்லா ஏறிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஹைல இருக்கும்போது வாங்குவாங்க. அந்த ஹைல இருக்கும்போது கரெக்டா அந்த இதுல வந்து எல்லாம் விற்க ஆரம்பிச்சு சரியான லாஸ் கொண்டு போய் விட்டுரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் தேங்காயும் போயிட்டு இருக்குது. ஹை பீக்ல இருக்குது. கண்டிப்பா இந்த தேங்காய் விலை வந்து அடுத்த வருஷங்கள்ல வந்து நார்மல் ரேட்டுக்கு கண்டிப்பா வந்துரும். ஆனா இந்த வருஷம் வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டனு அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவுட்டன்னா ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்தும் அவுட்டனுங்கிறது கண்டிப்பா டிஃபர் ஆகும். இப்ப பொள்ளாச்சின்னு எடுத்துட்டீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு ஒரு மாரி தேங்காய் அவுட்டன் வரும். இங்க இருக்கிற அவுட்டன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெஸ்ட்டா இருக்கறனால, எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இங்க பொள்ளாச்சி காயை விரும்பி வராங்க. மேபி உங்களோட ஏரியாலயுமே வந்து அவுட்டன் பெட்டரா இருக்கலாம். அந்த அவுட்டன வந்து நான் வந்து டிசைட் பண்ண முடியாது. இந்த ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ தான் அவுட்டன் அப்படின்னு. அதனால வந்து நீங்களே வந்து ஒரு வேள நீங்க தேங்காய் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கால்குலேட் பண்ணா தான் வந்து அது அவுட்டன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இப்போ வந்து 1000 காய் உடைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ வந்து கொப்பர பருப்பு எடை வருது அப்படிங்கிறதுக்கு பேரு தான் அவுட்டன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 100 காய் வந்து எடுத்துட்டு வர்றதா வச்சுக்குவோம். அதாவது உங்க ஏரியால இந்த 500 கிராம் காய் தான், 300 கிராம் காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுத்துட்டு வர்றத நான் சொல்லல. ஒ அ ஒரு காட்டுக்குள்ள நம்ம போறோம்னா, அதுல 300 கிராம் காயும் கலந்திருக்கு, 500 கிராம் காயும் கலந்திருக்கு. அதுக்கு மேலயும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். அந்த மாரி ஒரு மொத்தமா ஒரு 1000 காய் நம்ம வந்து எடுத்துட்டு வந்துர்றோம். அத எடுத்துட்டு வந்து உடைச்சு கொப்பரையா வந்து காய வைக்கிறோம். காய வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காய வச்ச பிறகு நம்மளுக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரு ஒரு 1 வீக் அந்த கொப்பரை காய வச்ச பிறகு, நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா, அந்த 100 காய்க்கு எத்தனை கிலோ வந்து கொப்பரை கிடைச்சேக்குது அப்படிங்கிறதுக்கு பேரு தான் வந்து அவுட்டன். இந்த அவுட்டன வச்சு தான் ஒரு காயோட குவாலிட்டிய வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. உங்க ஏரியாக்கு எவ்வளோ அவுட்டன் வருது அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து இது மூலமா ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிருச்சு. இதுக்கான மிச்ச 2 விஷயங்கள வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது போக லாப காய்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எதுக்காக லாப காய் தரோன்னு? நாங்க எங்க காய புரொடக்ஷன் பண்றோம். நாங்க எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காய் தரோன்னு? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு நெறைய சந்தேகம் இருக்கலாம். அத பத்திய வீடியோவும் கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒருவேள உங்ககிட்ட நீங்க தேங்காய் விக்கோன்னு நெனைக்கிறீங்க, இல்ல வாங்கோன்னு நெனைக்கிறீங்க, எக்ஸ்போர்ட் மாரி எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லன்னா வந்து கொப்பர ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு தேங்காய் நெறைய தேவைப்படுது அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, தாராளமா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி தொடர்ந்து நல்ல நெறைய இன்ஃபர்மேஷன் தேங்காய் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோன்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.